நிகிதா, விஜய் எப்பொழுதுமே பேசுபொருளாக இருந்து வருகிறார். அவருக்கு ஏற்கனவே பல நெருக்கடிகள், சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை, பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டால் சரியான அனுமதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இன்று கூட டி நகர் வெள்ளிவாக்கத்திலே அவருக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் 1 மணி நேரம் போதாது என ரத்து செய்துவிட்டார். இது போன்ற பல நெருக்கடிகள் தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இனிமேல் இருக்குமா என்றே தெரியவில்லை. என்றால் 50 தொகுதியில் கூட அவரால் போக முடியுமா என்பதே தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒரு செய்தியை கூறினார். விஜய், உங்களுக்கு விஜய் பற்றி கேள்வி கேட்கும்போது விஜய் இருக்கிறது, எங்களுடன் தான் விஜய் இருக்கும் என்று கூறினார். விஜய் என்றால் சமஸ்கிருதத்தை வடமொழியில் பார்த்தென்றால் வெற்றி என்று பொருள். எனவே அந்த வகையில் விஜய் எங்களுடன் தான் இருக்கிறது, விஜய் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது விஜய் எல்லாம் இந்த தேர்தலில் காணாமல் போய் விடுவார், தேர்தல் முடிந்தவுடன் சினிமாவில் நடிக்க சென்று விடுவார் விஜய், மீண்டும் அவர் சினிமாவுக்கு போய் விடுவார், நீங்கள் என்னால் பாருங்கள் என்ற வகையிலே பியூஷ் கோயல் நகைச்சுவையாக, அதே சமயத்தில் சற்று ஆணித்தரமாகவும் அந்த கருத்தினை பதிவு செய்துவிட்டு சென்ற பிறகு மீண்டும் விஜய் சினிமாவுக்கு போக போகிறாரா என்ற தகவல் பரவ ஆரம்பித்தது. இது தொடர்பாக தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் நாம் பேசிய பொழுது அவர்கள் பெயரை குறிப்பிட வேண்டாம் என குறிப்பிட்டு உறுதியாக விஜய் சினிமாவுக்கு போக மாட்டார், அவர் தீர்க்கமாக முடிவெடுத்து அரசியல் தான் இனி என்று முடிவு செய்து வந்துவிட்டதால் சினிமாவுக்கு போவதற்கான வாய்ப்பே இல்லை, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஜெயித்தாலும் ஜெயிக்காவிட்டாலும் தொடர்ந்து எங்கள் பயணம் அரசியலில் இருக்கும் என்பதிலே விஜய் மிக தெளிவாக இருக்கிறார் என்ற வகையிலே அவர்கள் உறுதி செய்தார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டிலே விஜய் அவர்கள் கையாளும் விதம் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கு என்றுதான் கூற வேண்டும். என்றால் சில தினங்களுக்கு முன் பேசிய மத்திய அமைச்சர் மற்றும் ஒரு மத்திய அமைச்சரான ராம்தாஸ் அத்வாலே இந்த தொங்கு சட்டமன்றம் போல்தான் இந்த முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம், ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் போல் வந்தால் விஜயுடன் என்டிஏ கூட்டணி வைத்துக் கொள்ளும், என்டிஏவுடன் விஜய் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்ற வகையிலே விஜய் எங்களுடன் சேரப்போகிறார் என்று சில தினங்களுக்கு முன் தான் ராம்தாஸ் அத்வாலே கூறினார். நேற்றைய தினம் கூறும்போது மற்றொரு மத்திய அமைச்சர், தமிழகத்தின் பாஜக பொறுப்பாளராக இருக்கும் மேலிடத்தின் பொறுப்பாளராக இருக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், விஜய் எங்களிடம்தான் இருக்கிறது என்று உடனடியாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், விஜய் எல்லாம் இந்த தேர்தல் காணாமல் போய்விடுவார், தேர்தலுக்கு பிறகு அவர் சினிமாவில் நடிக்கப் போவதை பார்ப்பீர்கள் நீங்கள் என்ற வகையில கூறுகிறார். விஜயை வேண்டும் என்கிறார்கள், வேண்டாம் என்கிறார்கள். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் விஜயை பாஜக கையாள்கிறதோ என்ற ஒரு ஐயம் தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் பியூஷ் கோயல் சொன்ன கருத்து என்பது தற்போது வைரலாக பரவ ஆரம்பித்திருக்கு சமூக வலைதளங்களிலே. சினிமாவுக்கு போக போகிறார் விஜய், சினிமாவுக்கு போக போகிறார் என்று. ஆனால் விஜய் வட்டாரத்தில் நாம் விசாரித்த பொழுது மிக உறுதியாக தெரிவித்தது, அரசியலுக்கு வந்துவிட்டால் இனி முழு நேர தொழிலே விஜய்க்கு அரசியல் தான். ஆனால் விஜயினுடைய பாணியானது தமிழக அரசியலுக்கு சரியாக இருக்குமா என்பது தற்போது கேள்வியாக எழுந்திருக்கிறது. என்றால் அவர் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு கட்சியின் தலைவரும் தற்போது பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தை வட்டமிட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் இன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை. ஒருவேளை டிஜிட்டலை பயன்படுத்துவாரோ என்ற ஒரு டிஜிட்டல் மூலமாக அனைவரும் எளிமையாக சென்றடையலாம் என்ற வகையிலே அதனை பயன்படுத்த போகிறாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. என்றால் அவர் ஒரு இடத்திற்கு போகிறார் என்றாலே பல விவாதங்கள், சர்ச்சைகள் எல்லாம் அடுத்தடுத்து வருகின்றன. அனுமதி மறுக்கப்படுகிறது, குறிப்பிட்ட அனுமதி தான் கொடுக்கிறோம் என கூறுகிறார்கள். மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை வருவதில்லை, ஆனால் விஜய்க்கு மட்டும் வருகிறது. எனவே கோளாறு விஜய் பக்கமா அல்லது கொடுப்பவர்கள் பக்கமா என்ற கேள்வியும் தற்போது தனி விவாதமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே விஜய் சினிமாவுக்கு போக மாட்டார், அரசியல் தான் தொடர்ந்து பயணிப்பார் என்பதுதான் தாவேகா நிர்வாகிகள் அனைவருடைய உறுதியான கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.